கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை அப்போஸ்தலர் அதிகாரம் 16 வசனம் 31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழும்போது நம்முடைய குடும்பம் இரட்சிக்கப்படும். அப்போஸ்தலர் 16:31 அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. பவுலும் சீலாவும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக லீஸ்திராவுக்கு பயணம் செய்தபோது ஒரு ஏழை அடிமை பெண் குறி சொல்லுகிற ஆவியை உடையவளாயிருந்து குறி சொல்லி கொண்டிருந்தாள். அது நிமித்தமாக அவளுடைய எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கினாள். அவள் பவுலையும் சீலாவையும் கண்டபோது, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இதை தொடர்ந்து செய்தது நிமித்தமாக பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அந்த எஜமான்களுக்கு வருமானம் இல்லாமல் போயிற்றென்று அறிந்து அவர்களை பிடித்து அடித்து அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து பின் சிறைச்சாலையில் இட்டார்கள். அப்பொழுது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கர்த்தரை துதித்து பாடி ஜெபித்தார்கள். அப்பொழுது பூமி அதிர்ந்து சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டது. நித்திரை தெளிந்து பார்த்த காவலாளி, இவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்று சொல்லி தன்னைத்தானே கொல்லும்படியாக ஈட்டியை எடுத்தான். உடனே பவுல் உரத்த சத்தமிட்டு, உனக்கு நீ கெடுதியை செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். பின் அந்த காவலாளி, ஆண்டவமாரே, இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். பவுல் அவனிடத்திலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்றார். உடனே அவன் வேத வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை அவன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். அவர்கள் அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். நாமும் கர்த்தர் மேல் வாஞ்சையுள்ளவர்களாக இருப்போமானால் நம்முடைய குடும்பம் இரட்சிக்கப்படும். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாயிருந்து நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார். நாம் கர்த்தரை உண்மையாக நேசிக்கின்றோமா, அவர் வார்த்தையின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்த சிறைச்சாலை காவலாளி அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து கர்த்தரை விசுவாசித்து வேத வசனத்தை கவனித்து கேட்டது நிமித்தமாக அவருடைய குடும்பம் இரட்சிக்கப்பட்டது. நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்தும் அதை கேட்டும் கேளாதவர்களைப் போல நிர்விசாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்துவோம். கர்த்தரோடு என்றென்றும் ஜீவிப்போம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.